குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சண்டே. நான் சூப்பரான நாட்டுக்கோழி கறி குழம்பு தான் வச்சேன். அது எப்படின்றத பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1 kg சிக்கனை சேர்த்துக்கோங்க. அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, சீரகம், லவங்க, பூ, பட்டை இதெல்லாம் நல்லா உரலில் நல்லா நங்குன்னு இடித்து அதையும் வந்து நல்லா சேர்த்துருங்க. இப்போ குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு நம்ம ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஓகேவா? இது ஒரு பக்கம் வேகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 பாதியமாக 2த்தையுமே அரைச்சி வச்சுருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சு அதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வணங்கணும், தக்காளியும் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம விசில் விட்டு இறக்கி வச்சுருக்க கறியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா புசு புசுன்னு வெந்திருக்கும். இந்த கறியை வந்து அப்படியே அதில் இருக்க தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கணும், வெங்காயம் தக்காளியில். அப்புறம் தலபலன்னு கொதிக்கும்போது மசாலா வந்து சேர்த்துக்கணும். என்னென்னு தெரியுமா? சிக்கன் மசாலாவும், கரம் மசாலாவும், தனியா தூளும் தாங்க சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தேங்காயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் வந்து என்ன நான் சேர்த்துருக்கேன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தாங்க சேர்த்துருக்கேன். அப்புறம் தேங்காய், சோம்பு, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. நல்லா மிக்ஸில் அடித்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 2 3 கொதி வந்ததும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டு சாப்பிட்டா ஆஹா ஓஹோ சூப்பர்.